ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நம் பிதாமகா பிரம்மரிஷி பத்ரிஜி அண்ட் ஸ்வர்ணமாலியா பத்ரிஜி அவங்களோட பிளஸிங்ஸோட நம்ம டான்ஸ் வித் டெக்னி என்ற தீனா மிரேம் அவர்கள் எழுதிய புத்தகத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். கிளார் வந்து மார்கரெட்டோடைய கூடியே போறா. அங்க போனாக்க அங்க வந்து அந்த இடத்த ஹட்டை கிளீன் பண்றதும், அவருக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வைக்கிறதும், தண்ணி புடிச்சு வைக்கிறதும், இங்க வாரத்துக்கு வரக்கூடிய ஃபுட்டு, ஒரு வாரத்துக்கு ஃபுட் எல்லாம் எடுத்துன்னு போயிட்டு அங்க எடுத்து வைக்கிறதும், இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றா. அப்ப வந்து மார்கரெட் என்ன சொல்றானாக்க, இவருக்கு வந்து ஃப்ரைடே சர்ச்ல இருந்து போகும், ஃபுட்டு வரும். ஆனா அவங்க கொடுக்கறது வந்து இன்சபிஷியன்டா இருக்கு, அதனால்தான் நான் டியூஸ்டே எடுத்துட்டு வரேன் நான் இங்க அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க 2 பேரும் கிண்டல் பண்ணி ரொம்ப சிரிச்சுப்பாங்க. அந்த டைம் வந்து ரொம்ப என்டர்டைனிங்கா இருக்கும். அவ என்ன சொல்வா, ஒவ்வொரு தடவையும் திருப்பி வந்துட்டு நெக்ஸ்ட் டியூஸ்டே எப்போ வரும்னு கிளார் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பா. இப்படியே போயிட்டே இருக்கும்போது இவளுக்கு ஒரு நாளைக்கு டவுட் வரும். மார்கரெட்டுக்கும் இது ரெவர் பிரதர் இவருக்கும் என்ன வந்து பெர்னால்டுக்கும் என்ன மாதிரி உறவு இருக்கு இவங்க 2 பேருக்கும். ஆனா ரொம்ப இது இன்ஃபார்மலா இவங்க 2 பேரும் இருக்காங்க. எப்படி இவங்க வந்து இது என்ன உறவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு வந்து ஒரு இது ரைஸ் ஆகும், ஒரு டவுட் வந்து ரைஸ் ஆகும். அப்போ ஒரு மண்டே என்ன சொல்றாங்கன்னா, இது மார்கரெட் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு சொல்றாங்க கிளார் கிட்ட, நாளைக்கு நம்ம வந்து இது பெர்னால் பார்க்க போனோம்ல, நீ என்ன பண்ற, நீ குக் பண்ணிட்டு அவருக்கு நீயே குக் பண்ணு அப்படின்னு சொல்றான். நம்ம என்னென்னலாம் எடுத்துட்டு போனோமோ இதெல்லாம் பிளான் பண்ணி நீயே குக் பண்ணு அப்படின்றான். அதனால மண்டே அன்னைக்கு நைட் என்ன பண்றா, கிச்சனுக்கு போறா. கிச்சன்ல போய் என்ன பண்றா, 2-3 டைப் ஆஃப் லோஃப் பிரெட் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிறா. அதுக்கப்புறம் வந்து புதுசா ஃப்ரூட் கேக் பண்றா. ஃப்ரூட் கேக் பண்றதுக்கு தெரியாது, ஆனாலும் அங்க பக்கத்துல நிறைய இவங்க இருக்காங்களா, ஹெல்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட எல்லாம் கேட்டு கேட்டு இவ பண்றா. பண்ணி எடுத்துட்டு அன்னைக்கு டியூஸ்டே அன்னைக்கு போறாங்க. போயிட்டு உடனே மார்கரெட் வந்து பெர்னால் கிட்ட சொல்றாங்க, பியோன் தான் கூப்பிடுவா. பியோ இதை பாரு, அவங்க வந்து உனக்கு வந்து இவ கிளார் வந்து உனக்கு ஃப்ரூட் கேக் எல்லாம் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கா பாரு அப்படின்ட்டு. அப்ப அவ சொல்வா, ஃப்ரூட் கேக்கை பண்ணிட்டு நான் ஸ்பெசிபிக்கா நான் கேட்கலையே ஃப்ரூட் கேக் வேணும்ட்டுன்னு சொல்வா. அவங்களுக்கு கிளாருக்கே ஆசை உனக்கு கொடுக்கணும்ட்டு வாங்கியிருக்கா பாரு, இது கொடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அப்ப சாப்பிடுவான். அப்ப வந்து இவங்க மார்கரெட் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பதான் வந்து பிரேக் பண்ணுவாங்க இவங்க 2 பேருக்கு என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்ட்டு. இவங்க வந்து இவ என்ன சொல்வானா, இவர் பெர்னால் இருக்கா, பிரதர் பெர்னால் வந்து என்னோட ஓன் பிரதர், என்னோட அண்ணா அவரு. நாங்க எங்க 2 பேருக்கும் வந்து இந்த 2 இயர்ஸ் எங்க 2 பேருக்கும் ஏஜ் கேப் இருக்கு. இங்க வந்து இவரு என்ன ஆச்சுனாக்க, இவரு இங்க பக்கத்துல இருக்கிற சர்ச்ல வந்து இருந்தாரு. எங்களோட அங்கிள் இருக்காரு, எங்க அங்கிள் வந்து பிஷப்பா இருக்காரு அங்க. அங்க வந்து இவர் வந்து சர்ச்ல இருந்தாரு. இவர் ரொம்ப சின்ன வயசுல இருந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் இன்டெலெக்சுவலா இருப்பாரு. அதனால இவரோட டேலண்ட் வந்து 16 இயர்ஸ்ல இவர் இங்க வந்திருக்காரு. 16 இயர்ஸ்ல இந்த சர்ச்சுக்கு வந்திருக்காரு. அப்ப அவர் எங்க அங்கிள் என்ன நினைச்சாருனாக்கா, பிஷப் என்ன நினைச்சாருன்னா, இவர் வந்து எப்படியாவது அந்த ஃபியூச்சர்ல அந்த சர்ச்சை வந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆளா மாத்தணும்ட்டு அவர் ரொம்ப ட்ரை பண்ணாரு. ஆனா அங்க இருக்கிற அந்த அபாட் இருக்காரு இல்லையா, அந்த கிறிஸ்துவ தேவாலயத்துல இருக்கிற மடத்துல இருக்கிற அபாட், அவரோட கொள்கைக்கும் இவரோட திங்கிங்கும் கொஞ்சம் கூட சிங்க்ரனைஸ் ஆவே இல்லை. இவங்க 2 பேருக்கும் அடிக்கடி கான்ட்ரோவர்சி வந்துட்டே இருந்தது. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிஷப் வந்து எவ்வளவோ தடுத்து பார்த்தாரு, ஆனாலும் முடியல. அப்ப என்ன பண்ணிட்டாருன்னா, இவரை வந்து தனியா அனுப்பிடணும். ஏன்னா அங்க சொல்றதெல்லாம் வந்து அவங்களோட சுயநலத்துக்காக எல்லாமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அதுக்கு வந்து அங்க சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து கட்டுப்படணும்னு நினைக்கிறாங்க. இது வந்து இவருக்கு பிடிக்காது, பியோக்கு ரொம்ப பிடிக்காது இதெல்லாம். அதனால அங்க எகெயின்ஸ்டா இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க, இவர் வந்து இங்க ஃபாரஸ்ட்ல தனியா ஒரு ஹெர்மிட் பார்த்து இங்க கொண்டு வந்து உட்காத்தி வச்சுட்டாங்க. இவருக்கு வந்து என்னென்னலாம் டிரான்ஸ்லேஷன் ஒர்க் இருக்கோ அதெல்லாம் கொடுப்பாங்க. ஃப்ரைடே அவங்க கிட்ட வந்து 1 வீக்குக்கு உண்டான ஃபுட்டை கொண்டு வந்து கொடுப்பாங்க. பட் ஆனா அது போராது, அதனாலதான் நான் டியூஸ்டே எடுத்துட்டு வரேன். அண்ட் மோரோவர் என்னோட பிரதரை வந்து வாரத்துக்கு ஒரு தடவையாவது நான் பார்க்கணும், அவரை பார்க்காம என்னால இருக்க முடியாது. என்னோட ஸ்ட்ரென்த்தும் அவர் தான், என்னோட ப்ரொடெக்டரும் அவர் தான்.
அப்புறம் வந்து எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து என்னை கவனிச்சுக்கிறதும் அவர் தான். அதனால எங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அப்பதான் இவளுக்கு என்ன ஆச்சுனாக்கா, ஓ பரவாயில்ல, இவங்க 2 பேரும் பிரதர் ரிலேஷன்ஷிப் தானா? ஆனா இவங்க ரிலேஷன்ஷிப்பை பார்த்து எனக்கு உள்ளுக்குள்ள ஏன் ஒரு பொறாம குணம் வந்ததுன்ட்டு அவ செக் பண்ணுவா கிளார். அப்புறம் என்ன ஆகும்னாக்க, அன்னைக்கு வந்து அவர் வந்து ரொம்ப அழகா வந்து வீணை வாசிப்பாரு. வீணை வாசிக்கும் போது இவ பாடுவாளா, அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கானம். இவளுக்கு என்ன பண்ணுவா, கிளார் வந்து தன்னை அறியாமையே தன்னோட ஹேர் விரிச்சு போட்டுட்டு ரொம்ப அழகா எலிகென்ட்டா டான்ஸ் ஆடுவா. எல்சியும் இவளும் டான்ஸ் ஆடினால அந்த மாதிரியான டான்ஸ் இல்ல, ரொம்ப அழகா என்னமோ ப்ரொஃபஷனலா இவளுக்கு தெரிஞ்ச மாதிரி இவ டான்ஸ் ஆடுவா. டான்ஸ் ஆடி எல்லாம் முடிச்சுட்டு மியூசிக் நின்ன உடனே கிரவுண்ட்ல டப்புன்னு விழுந்துருவா. விழுந்துட்டு அந்த ஒரு மாதிரி அவள அந்த அந்த பாட்டு, அந்த மியூசிக்கு, இதெல்லாம் வந்து அவளோட பாடியில வந்து அந்த எனர்ஜி வந்து அப்படியே ஸ்டீம் மாதிரி ஃப்ளோ ஆகும். ஃப்ளோ ஆறுதுல என்ன பண்ணுவா, அப்படி டான்ஸ் ஆடுவா. டான்ஸ் ஆடிட்டு டப்புன்னு கீழே விழுந்துருவா. கீழே விழுந்துட்டு அவளே சிரிப்பா. அவ்வளோ ஆனந்தமா இருப்பா, அவளே சிரிப்பா. சிரிச்சுட்டு என்ன பண்ணுவா, அவளோட ஹேர் வந்து ரொம்ப கோல்டன் கலர்ல ரொம்ப அழகா இருக்கனால அவர் என்ன சொல்றாருன்னா, பெர்னால் என்ன சொல்றாருன்னா, இது மேகாட், நீ வந்து எப்படியும் வந்து இவளோட ஹேரை நீ கட் பண்ணிடாத, இவ ஹேர் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லுவா. சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுவாங்க. சரி டைம் ஆச்சுவா, நம்ம கிளம்பி போலாம்னு சொல்லிட்டு போவா. கிளம்பி போன உடனே இங்க ரூம்க்கு வருவாங்க. ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுவாங்க, செய்ய வேண்டிய வேலையெல்லாம் பண்ணிட்டு, அன்னைக்கு என்னாச்சு, இவளுக்கு நிறைய மார்கரெட்டுக்கு வந்து நிறைய வேற வேற வேலையை கவனிக்க வேண்டியிருந்தது. அதெல்லாம் கவனிச்சுட்டு என்ன பண்ணுவா, கொஞ்சம் லேட்டா ரூம்க்கு வருவா. ரூம்க்கு வரும்போது அப்ப இவ கிளார் என்ன பண்ணுவா, மார்கரெட் இன்னைக்கு நிறைய வேலை பண்ணிருக்கா, அதனால ரெஸ்ட்ல இருக்கட்டும், அவ ரூமை கிளீன் பண்ணிட்டு அவ படுக்கிறதுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு இவ என்ன பண்ணுவா, தான் ரூமுக்கு போயிடுவா. ரெஃப்யூஜ் ஆகிறதுக்கு தான் ரூமுக்கு போயிடுவா. பட் ஆனா அவ மார்கரெட் சொல்லுவா, இங்க வாம்மா, இங்க வந்து நீ உட்காரு, நான் உன் கூட கொஞ்சம் ஃப்ரீயா நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லுவா. சொல்லும் போது அவ என்ன சொல்வானா, எனக்கு நிறைய காலங்கள் வந்து என் பிரதரை நினைச்சு நான் ரொம்ப கவலைப்படுவேன். அவர் தனியா இருக்காரு, அவர் எப்படி இருக்காரோ என்னவோ, இதெல்லாம் நினைச்சு நான் ரொம்ப கவலைப்படுவேன். நானு எனக்கு வேற வழி இல்ல, நான் எப்படி பாத்துக்கிறது என்னன்னு எனக்கு தெரியல, கவலைப்படுவேன். ஆனா இப்ப எனக்கு என்னன்னா, நீ வந்த பிறகு அவரோட ஹார்ட் வந்து இப்ப ஓபன் ஆயிருக்கு. நீ இருக்கும்போது அவர் என்ன சொல்றாருனாக்க, கிளார் இருக்கும்போது என்னமோ நம்ம என்லைட்மெண்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு எனக்கு வருது அப்படின்னு சொல்வாரு. அதனால இது வந்து உன்னால ஒரு சாத்தியமான ஒரு விஷயம் அது. அதனால சொல்லிட்டு அப்ப அவ கேட்பா, நீங்க 2 பேரும் இது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னா நீங்க எப்படி இங்க வந்தீங்க, உங்க அம்மா யாரு, இதெல்லாம் டீட்டெயில்ஸ் கேட்பா. அப்ப சொல்வா, நான் இப்ப ரொம்ப டயர்டா இருந்தா நீங்க சொல்ல வேண்டாம், இல்லைன்னா நீங்க சொல்லுங்க அப்படின்னும் போது அப்ப மார்கரெட் வந்து தன்னோட பேக்ரவுண்ட் வந்து சொல்ல ஆரம்பிப்பா. அவ என்ன சொல்வானாக்க, நானும் இங்க ரெஃப்யூஜி தான் வந்தேன். இங்க இது நானும் பெர்னால்டும் பிரதர்ங்கிறது இங்க இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாது. உனக்கு தெரியும் இப்போ. இதுக்கப்புறம் என்னோட அசிஸ்டன்ட் சிஸ்டர் இருக்காங்களே, சிஸ்டர் ஆனா, அவங்களுக்கு ஒண்டிதான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. இது வந்து பிஷப் வந்து ரொம்ப சீக்ரெட்டா வச்சிருக்காரு இவரு. அதனால நான் வந்து இது மட்டும் உங்ககிட்ட சொல்றேன், நாங்க எப்படி இங்க வந்தோங்கிறது மட்டும் நான் சொல்றேன்னு சொல்லும் போது அவ என்ன பண்ணுவா, எங்க அப்பா வந்து ரொம்ப ரிலீஜியஸ் பர்சன், எங்க அப்பாவோட பிரதர் தான் இவர் பிஷப், ரொம்ப ரிலீஜியஸ் ஃபேமிலி எங்களுது. எங்க அம்மாவை வந்து அவர் எங்க எங்க அப்பா வந்து அரிஸ்டோக்ராட் ஃபேமிலி பேக்ரவுண்டு, அம்மா வந்து மர்ச்சன்ட் ஃபேமிலி. அப்ப என்ன ஆகுனா, எங்க அப்பா வந்து எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஏன் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா, அம்மா கிட்ட வெல்த் நிறைய இருந்தது அவங்கள்ட்ட. அதனால அந்த வெல்த்துக்காக இவர் கல்யாணம் பண்ணிட்டாரே தவிர இவங்க 2 பேருக்குள்ள எந்த விதமான இதுவும் கிடையாது, அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாது. ரொம்ப மிஸ்மேட்ச் இவங்க 2 பேரும். ஏன்னா எங்க அப்பா வந்து எப்ப பார்த்தாலும் ரிலிஜியன் சர்ச்சுக்கே போயிட்டு இருப்பாரு. சர்ச்சுக்கு போவாரு, இங்க போவாரு, மீட்டிங் போவாரு, இப்படியே இருப்பாரு. எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி வெளியில போயிடுவாங்க. எப்ப பார்த்தாலும் வெளியில போயிடுவாங்க. வெளியில போவாங்க, ஆனா எங்க போறாங்க என்னன்னு யாருக்கும் தெரியாது. ரொம்ப லேட்டா வருவாங்க. சம்டைம்ஸ் எங்கேயாவது வெளியில ஸ்டே பண்ணிடுவாங்க. இவங்க இப்படியே இருக்கும்போது எங்க அப்பாவுக்கு வந்து எங்க அம்மா மேல டவுட் வந்துடுச்சு. இவங்க ஏதோ ஒரு இல்லீகல் கான்டாக்ட்ல இவங்க இருக்காங்கன்ற ஒரு டவுட் வந்தது. பிஷப் கிட்ட என்ன தெரியுமா சொல்வாங்க, எங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துடு சர்ச்ல, வேண்டாம் இவன் நான் வந்து இது பண்ணிடுறேன்ட்டு எங்க அப்பாவோட ஹெல்ப்போட, எங்க அங்கிளோட ஹெல்ப்போட என்ன பண்ணுவா, டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துட்டாங்க. அப்ப எங்க அம்மாக்கு, எனக்கு பார்த்தா என் பிரதருக்கு வந்து
10 இயர்ஸ் ஓல்டு, நான் 8 இயர்ஸ் ஓல்டு. எங்க 2 பேரையும் விட்டு போறதுல எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. அம்மா வந்து ரொம்ப அழுதாங்க, போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பை ஃபோர்ஸ் வந்து அவங்கள வெளியில தள்ளிட்டாங்க. வெளியில தள்ளிட்ட உடனே அப்ப என்ன ஆச்சுனாக்க, என்ன சொன்னாங்கன்னா, எங்க அம்மா வந்து ஒரு டியூர். அதனால என்ன பண்றாங்க, அடிக்கடி வெளியில போய் அங்க வந்து ஒரு காட்டுல ஃபாரஸ்ட்ல வந்து ஒரு டியூட் கம்யூனிட்டி இருக்கு. அந்த கம்யூனிட்டில என்ன பண்ணுவாங்க, அம்மா போய் பழகி அவங்க கத்துக்கிட்டாங்க காடஸஸ் எப்படி ப்ரே பண்ணணும், அப்புறம் ஸ்பிரிட்டோட எப்படி பேசணும், இதெல்லாம் அவங்க கத்துக்கிட்டாங்க. எங்க இது பிஷப்க்கு வந்து தெரியும் இவங்க என்னன்ட்டு. ஆனா வேணும்னே வேற மாதிரி பழி போட்டு அவங்கள வந்து துரத்தி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அம்மா வந்து அங்க இருக்கிற அந்த ஃபாரஸ்ட்ல இருக்கிற கம்யூனிட்டியில போய் அவங்க அங்க சேர்ந்துட்டாங்க. அப்புறம் நான் ரொம்ப வருஷம் நான் அம்மாவை பார்க்கவே இல்லை நானு. இப்படியே எங்க காலங்கள் போனா ஆனா எங்க அப்பா என்ன பண்ணாருன்னா, அம்மா கிளம்பி போன உடனே இன்னொரு அரிஸ்டோக்ராட் ஃபேமிலில இருந்து ஒரு லேடியை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டாரு. அந்த லேடியும் வந்து ரொம்ப ரிலீஜியஸ் பர்சன் அவங்க 2 பேரும். அப்ப என் பிரதருக்கு வந்து அவங்கள பிடிக்காது. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, எப்படியாவது அவருக்கு நிறைய அப்புறம் அடுத்தடுத்து குழந்தை பேர பிறக்க ஆரம்பிச்சது. எங்க பிரதரை வந்து எப்படியாவது இங்க இருந்து துரத்தணுங்கிறதுக்காக எங்க ஸ்டெப் மதர் என்ன பண்ணாங்கன்னா, இவனுக்கு வந்து இவன் வந்து தேவையில்லாத நிறைய விஷயங்கள்லாம் பண்றான், இவனுக்கு நிறைய கிளென்சிங் எல்லாம் நடக்கணும், அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா இவர் வந்து மாங்கா அனுப்பி விட்டுலாம் சர்ச்சுக்கு அப்படின்ட்டு. மாங்கா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ட்ரை பண்ணாங்க. ஆனா எங்க இது அங்கிள் இருக்காரு இல்லையா பிஷப், அவரு குறுக்கிட்டு வேண்டாம் மாங்கெல்லாம் ஆக்கக்கூடாது, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவர் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் பர்சன். இவரோட சர்வீஸ் வந்து ஃபியூச்சர்ல சர்ச்சுக்கு தேவைப்படும், அதனால நான் சர்ச்சுக்கு கூட்டின்னு போறேன்னு சொல்லிட்டு அங்க சர்ச்சுக்கு அவங்க கூட்டின்னு போயிட்டாங்க. அவரோட லைஃப் வந்து 16 இயர்ஸ்லயே அவர் என்ன பண்ணாரு, சர்ச்சோட போயிட்டாரு, அங்கே இருந்தாரு. ஆனா அங்க சர்ச்ல நடக்கிறதுக்கும் இவங்களுக்கும் இதுவே இருக்காது. இவரோட என்ன நினைக்கிறாரோ அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. இது சோசியல் நார்ம்ஸ் எல்லாம் மாத்தணும்னு அவர் பாப்பாரு. அங்க இருக்கிற மடாதிபதிக்கும் இவருக்கும் இது ரொம்ப சண்டை நடக்கும். இது இப்படியே போயிட்டு இருக்கும் போது என்ன பண்ணாங்க, எங்க அப்பா வந்து எங்க ஸ்டெப் மதர் வந்து என்ன வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்றதுக்காக என் மேல, அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா கண்ட்ரோல் எடுத்துக்கிறதுக்காக அவங்களோட நெவ்யூ ஒருத்தரை பார்த்து எங்க அப்பா கிட்ட சொல்லி எனக்கு வந்து நெப்யூ வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இவங்க வந்து இது பண்ணிட்டாங்க, அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஆனா அவரும் ரொம்ப ரிலீஜியஸ் பர்சன். எனக்கு அது சுத்தமா எனக்கு செட்டே ஆகாது அது. அதனால நான் என்ன பண்ணேன், எனக்கு இது வந்தது கல்யாணம் வந்து நான் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஓடி போய் என் பிரதர் ரூம்ல போயிட்டு பிரதரோட போய் நான் தங்கிட்டாங்க, யாருக்கும் தெரியாம. கொஞ்சம் மாசம் வந்து நான் ஒழிஞ்சே இருந்தாங்க. என் பிரதர் வந்து என்னோட ப்ரொடெக்டர் என் பிரதர் தான். என்னை வந்து அவ்வளவு நல்லா படிக்க வச்சாரு. படிக்கணும்னு சின்ன வயசுல இருந்தே என்னை வந்து என்கரேஜ் பண்ணி பண்ணி படிக்க வச்சாரு. அதனால நான் என்ன பண்ணேன், கான்பிடென்டா என் பிரதரோட போய் நான் தங்கிட்டேன். அதுக்கப்புறம் என் பிரதர் வந்து கொஞ்சம் பேசி எல்லாம் முடிச்சு பிஷப் கிட்ட சொல்லி என்னை வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஏன்னா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அப்பாவும் விட்டுட்டு என்ன பண்ணாங்கன்னா, என்னை வந்து இந்த கான்வென்ட்ல வந்து என்னை வந்து ஒரு நன்னா ஆக்கிட்டு இங்க நான் வந்துட்டேன். இங்க வந்த புதுசுல வந்து எனக்கு வந்து மத்தவங்க எல்லாம் எப்படி இருக்காங்களோ, அவங்க எல்லாம் எப்படி பேசுறாங்களோ அந்த மாதிரிதான் நான் வந்து இருக்கணும்னு என்ன ட்ரை பண்ண. ஆனா என்னால இருக்க முடியல அந்த மாதிரி. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா போய் இங்க ஒரு ஓல்ட் லேடி வந்து ரெஃப்யூஜா வந்தாங்க. அவங்க ரொம்ப மோசமான ஸ்டேட்ல அவங்க வந்தாங்க, உடம்பு முடியாம. அவங்கள வச்சு நான் நிறைய அவங்களுக்கு சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சவங்கதான் ஜீசஸோட லவ்னா என்னன்னு எனக்கு புரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், நல்லா இங்க சர்வீஸ் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோடனே என்னோட அங்கிள் தானே இங்க பிஷப்பா இருக்காரு, அதனால அந்த இன்ஃபுளுன்ஸ் வச்சு நான் இந்த இடத்துக்கு அவர் லேடி இது மடத்துக்கு வந்து நான் வந்து சீஃப் ஆயிட்டேன். இங்க இப்படிதான் நான் நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவ கேட்பா, சரி நீங்க அப்புறம் உங்க அம்மாவை பார்க்க போவே இல்லையா, உங்க அம்மா எப்படி இருக்காங்க என்னன்னு பாத்தீங்களான்னு கேட்பான். அவ சொன்னா, இல்ல நான் இப்ப ரொம்ப நாளா நான் போவே இல்லை. பட் பிஃபோர் எனக்கு கல்யாணத்தெல்லாம் பேசுறதுக்கு முன்னால 1 or 2 டைம்ஸ் யாருக்கும் தெரியாம நான் காட்டுல ஃபாரஸ்ட்ல போய் நான் பார்த்துட்டு வந்தேன். அதோட சரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்,
இங்க நான் இங்க பர்மனண்டா வந்த பிறகு நான் போய் பார்த்தேன். உங்க பிரதரும் போய் பாப்பாரு அவங்க அம்மாவன்னு கேட்கும்போது, இல்ல என் பிரதரை வந்து இங்க ஹெர்மேட்டுக்கு அவங்க அனுப்பும் போது ப்ராமிஸ் வாங்கிட்டு அனுப்பிச்சாங்க, இந்த ஹெர்மேட்டை விட்டு நீ எங்கேயுமே போக கூடாதுன்னு. இவரும் ப்ராமிஸ் பண்ணதுனால அதுக்கு கட்டுப்பட்டு உட்கார்ந்துட்டாங்க. ஆனா நான் போய் அடிக்கடி அம்மாவை பார்ப்பேன். எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போதெல்லாம் நான் பார்ப்பேன். அவங்கள பார்க்கும்போது நான் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு தடவை பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அவங்க ஃபேஸ் வந்து அவ்வளோ க்ளோவா இருந்தது. அவ்வளோ ஒரு இது ஜாய்ஃபுல்லா அவங்க இருந்தாங்க. அப்புறம் எனக்கு வந்து மதர் காடஸ பத்தி நிறைய சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் அப்புறம் நான் அடிக்கடி போக ஆரம்பிச்சேன் இல்லையா. பிரதரை வந்து பார்க்கணும் அப்படின்னாக்க நான் அம்மாவை கூட்டிட்டு வருவேன் பிரதர் கிட்ட. பெர்னால்ட் வந்து இங்கே இந்த ஹெர்மிட்லயே அம்மா வச்சு பாப்பாரு. அப்ப என்ன சொல்வாருன்னா, நீ வந்து இந்த புக்ஸ் இந்த புக்ஸ் எல்லாம் நீ வந்து டிரான்ஸ்லேட் பண்ற இல்லையா, அது பண்றதோட விடக்கூடாது. உன்னோட இன்டெலெக்சுவலை நீ யூஸ் பண்ணி நீ டிரான்ஸ்லேஷன் எல்லாம் பண்ணணும். அதுக்கு வந்து மீனிங் நீ எழுதணும், மீனிங்லாம் நீ பண்ணணும் அப்படின்ட்டு எழுதணும்னு அவங்க சொன்னாங்க. அப்புறம் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ரொம்ப வெல்தி பர்சன் இல்லையா, அவங்க கிட்ட நிறைய காசு இருந்தது. என்கிட்ட என்ன பண்ணுவாங்க, நிறைய எனக்கு காசு கொடுப்பாங்க அம்மா. காசு கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, வில்லேஜ்ல டிராவல் பண்ண, நீ ஒரு நன்னா நீ வந்து ஒரு கூண்டுக்குள்ள நீ அடைஞ்சு இருக்க கூடாது, நீ வில்லேஜ்ல டிராவல் பண்ணு, மக்களை எல்லாம் போய் பாரு, அவங்க என்ன மாதிரி கஷ்டத்துல இருக்காங்கன்னு அவங்க கஷ்டத்தை நீ உணர்ந்துட்டு இந்த காசை கொடுத்து அவங்களுக்கெல்லாம் நீ ஹெல்ப் பண்ணு, இந்த ஒர்க்கை நீ கட்டாயமா நீ எவ்ரி மந்த் நீ வெளியில போய் நீ பண்ணணும் அப்படின்ட்டு எங்க அம்மா எங்கிட்ட ப்ராமிஸ் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு மாசம் கூட நிறுத்தல, எனக்கு எவ்ரி மந்த் வந்து எனக்கு காசு வந்துடும். என் பிரதருக்கு கொஞ்சம் கொடுத்து நான் ஹெல்ப் பண்ணுவேன், மத்ததெல்லாம் இங்க வரவங்களுக்கும், அப்புறம் அந்த வில்லேஜுக்கு வெளியில போய் அவங்களுக்கும் நான் அங்க வில்லேஜஸும் பார்த்து யாரெல்லாம் கஷ்டத்துல இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் ஹெல்ப் பண்ணுவேன். இது இப்படிதான் முடியும். ஆனா பிஷப்க்கு தெரியாது என்கிட்ட இவ்வளவு காசு எப்படி வருதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் அவர்கிட்ட நான் சொல்லி வச்சிருந்தேன், ஒரு டோனர் வந்து குடுக்குறாரு, ஆனா அவர் யாருங்கிறத வெளியில காட்டக்கூடாதுன்னு அப்படி என்கிட்ட சொல்லிட்டாரு. அதனால நான் அந்த மாதிரிதான் நான் சொல்லி வச்சேன் அப்படின்னு சொல்வா. அதே மாதிரியே இவ பேசிட்டு இருப்பான், எங்களோட லைஃப் ஸ்ட்ரீம் வந்து இப்படிதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவ என்ன சொல்வானா, நான் வந்து எனக்கு வந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா ஜீசஸ் கிரைஸ்ட் பிடிக்க ஆரம்பிச்சிருது, நான் ஜீசஸ் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லும் போது, உனக்கு தெரியுமா ஜீசஸ் பத்தி உண்மையான சில கதைகள்ல விளக்கங்கள்லாம் இருக்கு, உனக்கு தெரியுமா அப்படின்னோட, எனக்கு நிறைய தெரியும். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மா எனக்கு ஜீசஸ் கிரைஸ்ட பத்தி சொல்லி 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 சொல்லிதான் வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லும் போது அவ என்ன சொல்வா, இல்ல அவங்க சொல்லிருக்கிறதெல்லாம் என்டையர்லி டிஃப்ரெண்டா இருக்கும், ஃபாதர் என்ன சொல்றாரோ அதை கேட்டுட்டு வந்து உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனா அவரோட இது வந்து லைஃப் ஸ்டைல் பேட்டர்ன் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்டா இருந்தது இங்க சர்ச்ல. ஏன்னா இவர் பெர்னால் சொல்லியிருப்பாரு, இது வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து அவர் போன பிறகுதான், அவர் இந்த வேர்ல்டை விட்டு போன பிறகுதான் அவர் வந்து டெக்ஸ்ட் எல்லாம் வந்தது, அவரை பத்தின டெக்ஸ்ட் எல்லாம் வந்தது. அது எழுதுனதெல்லாம் எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியாது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இது வந்து பெர்னால்ட் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட பத்தி இன்னொரு சைடு வந்து அவருக்கு ரொம்ப தெரியும். அவர் வந்து நீ கேளு அந்த கதையை அவர் சொல்வாருன்னு, எனக்கு வேண்டாம், நான் நிறைய கேட்டுட்டேன், எனக்கு அதெல்லாம் கேட்கறதுக்கே எனக்கு பயம், வேண்டாம் அப்படின்னு சொல்லுவா. நீ இல்ல, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, பெர்னால் வந்து சொல்வாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை என்ன பண்ணுவாங்க, ஆஸ் யூஷுவல் இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி அங்க போயிடுவாங்க, ஃபாரஸ்டுக்கு போயிட்டு பெர்னால் ரூம் ஆஸ் யூஷுவல் ரெகுலரா என்ன ஒர்க் பண்ணுவாங்களா மாதிரி அதே மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க. இவ உட்கார்ந்து இருப்பான், அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பேசுவாங்க, இவ அமைதியா கவனிப்பா. அப்புறம் அவ என்ன சொல்வானா, பெர்னால்டு இவளுக்கு வந்து கிளார்க்கு வந்து தெரியல ஜீசஸ் கிரைஸ்டோட அடுத்த அது சைடு என்னன்னு தெரியல, நீ கொஞ்சம் சொல்லி கூட அப்படின்னு சொல்லும் போது இவ சொல்ல, இல்ல எனக்கு வேண்டாம், நான் நிறைய கேட்டுட்டேன், ஆக்சுவலா சொல்ல போனா நானே ஒரு ட்ரூட் அதே மாதிரின்னு சொல்ல முன்ன இவ மார்கரெட் என்ன சொல்வா, நானும் அதுதான் அப்படின்பா. பெர்னால்டு என்ன சொல்வா, நானும் அதுதான் அப்படின்னு சொல்லுவா. அப்ப நீங்க எப்படி நீங்க இது இருக்கீங்கன்னா, வெளியில சீக்ரெட் இது வெளியில தெரிய சொல்லக்கூடாது, வெளியில சொன்னா அவ்வளவுதான் நம்மள ஒரு வழி பண்ணிடுவாங்க. எங்க அம்மாக்கு என்ன நடந்ததோ அந்த மாதிரிதான் நடக்கும். அதே மாதிரி நீ சொன்ன இல்லையா, உன்னோட டீச்சர் இவங்களுக்கு கேப்ரிலாக்கு என்ன நடந்ததோ அந்த மாதிரி கூட நடக்கும், அதனால இது வெளியில சொல்லக்கூடாது, நம்ம ஒரு சீக்ரெட்டா இதை மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்வா. அதேதான் இவ்வளவு சொல்வா. நானும் வந்து ஸ்டோனோட பேசுவேன், ஸ்பிரிட்டோட பேசுவேன், ட்ரீஸோட பேசுவேன், நீரோட பேசுவேன், ரெயினோட பேசுவேன், இதெல்லாம் நான் பேசுவேன், அது எனக்கு ரெஸ்பான்ஸும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளார்க் சொல்லலாம். அப்படியே இதை வந்து நான் சீக்ரெட்டாவே வச்சிருக்கேன், இதுக்குதான் நான் ஒரு ட்ரூட்ங்கிறது உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ட்டு. அப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னா,
ட்ரூடா இருந்தாலும் சரி, இது சர்ச்ல வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன சொன்னாரோ எல்லாம் ரெண்டுமே ஒண்ணுதான். ஆனா இங்க இருக்கிற ஃபாதர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, அதை வந்து வேற்றுமைப்படுத்தி காட்டிட்டாங்க. அவங்க சொல்றத பார்த்தா எப்படி தெரியுமா, ஜீசஸ் கிரைஸ்ட் பத்தி அவங்க சொல்றது எப்படின்னு சொல்றாங்கன்னா, டேக்கும் நைட்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு வித்தியாசம் இருக்கும். இவர் வந்து பிரதர் கிட்ட சொல்வா, பெண்ணா நீ இவகிட்ட கிளாரா கிட்ட இது கிளார் கிட்ட வந்து நீ சொல்லு அப்படின்வா. இப்ப கிளார் என்ன பண்ணுவா, கேட்க ஆரம்பிப்பா. அப்ப அவர் என்ன சொல்வாருன்னா, நான் வந்து ரொம்ப நாளா இங்க வந்து ஒரு அசிட்டிக்கா இந்த இடத்துல நான் இருந்துட்டேன் இல்லையா, நான் இப்படியே இங்க மாங்கா இருக்கும்போது எனக்கு ஒரு நாள் என்ன பண்ணாங்க, ஒரு இது மூவிங் அசிட்டிக், அவர் ஒரு இடத்துல இருக்க மாட்டாரு, அவர் ஒவ்வொரு இடமா டிராவல் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அசிட்டிக் வந்து நைட்டு வந்து கதவு தட்டினாங்க. கதவு தட்டிட்டு என்ன கேட்டாங்க, எனக்கு என்ன பார்த்தாங்க, பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு ஏதாவது ஃபுட்டு கொடுங்க, நான் நைட்டு இங்க தங்கிட்டு நான் காலையில போறேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. எனக்கும் வந்து என்ன ஆச்சுனாக்க ஓகேன்ட்டு அவருக்கு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி அவர்கிட்ட கொடுத்து சாப்பிட வச்சுட்டு, ஒரு ஸ்ட்ரா எல்லாம் போட்டு, ஏன்னா எங்கிட்ட ஒரு பெட்டு தான் இருந்தது, அதனால நான் வந்து ஸ்ட்ரா போட்டு கீழே படுத்துட்டு, கிராஸ்ல பெட் ரெடி பண்ணி அதுல நான் படுத்துட்டு, அவரை வந்து இதுல பெட்ல படுக்க சொன்னேன். அப்ப அவர் சொன்னாரு, இல்ல எனக்கு வேண்டாம், நான் படுக்க மாட்டேன், நான் வந்து கான்டெம்ப்ளேஷன்ல உட்கார போறேன் அப்படின்னா, மெடிடேஷன்ல நான் உட்கார போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, மெடிடேஷன்ல உட்காந்துட்டாரு. இப்படியே ரொம்ப நேரம் உட்காந்துட்டாரு. காலையில ஆச்சு, நான் கண்ணு மூச்சு பாக்குறேன், த்ரூ அவுட் நைட் அவர் மெடிடேஷன்ல இருந்தாரு. திருப்பி காலையில நான் எழுந்து பார்க்கும்போது அப்படிதான் இருந்தாரு. நான் எனக்கு டீ ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அவருக்கும் நான் டீ ப்ரிப்பேர் பண்ணேன். அப்பதான் அவர் மெல்லமா கண்ணை திறந்தாரு. கண்ணை திறந்த உடனே அப்ப அவர் என்ன பண்ணாரு, டீ குடிச்சு ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு அவர் எனக்கு என்ன சொன்னாருன்னா, உனக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீ மைண்ட்ல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸ் கிரைஸ்ட் பத்தி சொன்னாரு. இவர் என்ன சொன்னாருனாக்க, நான் வந்து இப்போ இந்த பூமிக்கு வந்து டிவைன் பீயிங்ஸ் திருப்பி திருப்பி வந்துட்டு இருந்தாங்க. எப்படி வந்தாங்கன்னாக்க, மேன்கைண்டுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்காக டிவைன் பீயிங்ஸ் என்ன பண்ணாங்க, ஹியூமன் ஃபார்ம் எடுத்து இங்க பூமிக்கு வந்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி வந்தவர் தான் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்ப அவர் வந்த அப்ப என்னாச்சுனாக்க, எனக்கு வந்து நான் வந்து நிறைய இடம் அப்படியே ஊர் சுத்திட்டே இருந்தேன். ஒவ்வொரு இடத்துக்கும் நான் சுத்தி சுத்தி போயிட்டே இருக்கும்போது மவுண்டனா போவேன். அப்ப அந்த இடத்துல எல்லாம் வந்து ஈவன் காஷ்மீர்ல அமர்நாத் கேவ்ல எல்லாம் போய் நான் உட்காந்து மெடிடேஷன் பண்ணியிருக்கேன். அப்ப காஷ்மீர்ல வந்து ஒரு சேஜ் இருந்தாங்க. அவங்க என்னை பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் பத்தி விஷயங்கள் எனக்கு சொன்னாங்க, நான் இப்ப உங்ககிட்ட சொல்றேன் கேட்டுக்கோன்னு சொல்லிட்டு, அவர் ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்தாரு இல்லையா, பிறந்த உடனே என்ன ஆச்சுனாக்க, காஷ்மீர்ல இருந்து 3 சேஜ் வந்தாங்களாம். 3 சேஜ் வந்துட்டு ஜீசஸ் கிரைஸ்ட் காதுல வந்து பிரம்மோபதேசம் பண்ணாங்களாம். ஏன்னா இவர் வந்து இங்க பிறந்துட்டாரு, ஹியூமன் ஃபார்ம் எடுத்து பிறந்துட்டாரு, வந்த ஒர்க் என்னங்கிறத மறந்துட போறாது, அதனால அவர் யாருங்கிறத அவங்களுக்கு வந்து பிரம்மோபதேசம் பண்ணிருக்காங்க. பிரம்மோபதேசம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்களா, அப்படியே இது போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு என்னாச்சுன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் வளர 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 அவங்க அந்த பிரம்மோபதேசம் பண்ணாங்க இல்லையா, அந்த வேர்ட்ஸ் மட்டும் அவர் காதுல ஒலிச்சுட்டே இருந்துதான். இப்படியே அவர் கொஞ்ச காலம் ஆச்சு, 7 years ஆச்சு. அங்கேயும் இங்கேயும் போய் போய் அவரும் வந்து கான்டெம்ப்ளேஷன்ல உட்கார்ந்து பார்த்தாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு நாளைக்கு ரொம்ப லாங் வாக் எடுத்து இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சு 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 அவர் என்ன பண்ணிட்டாரு, காஷ்மீர் வந்துட்டாரு. காஷ்மீர் வந்து அமர்நாத் குகைக்கு போனாரு. அங்க உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணாரு. அப்புறம் வேற வேற இடத்துக்கெல்லாம் போய் மெடிடேஷன் பண்ணிட்டு என்ன பண்ணாரு, கடைசியா ஒரு இடத்துல போய் மெடிடேஷன்ல செட்டில் ஆயிட்டாரு. அந்த இடத்துல அங்க உட்கார்ந்து இருக்கும் போது, அது எப்படிப்பட்ட இடம்னு நான் சொல்றேன். அந்த இடத்துல என்ன ஆச்சுனாக்க, பல யுகங்களுக்கு முன்னால பார்வதி மாதா என்ன பண்ணாங்க, அவங்க வந்து அவங்களோட ஹஸ்பண்ட தேடிட்டு பூமிக்கு வந்துட்டாங்க. பூமிக்கு ஃபார்ம் எடுத்து வந்துட்டாங்க. பூமிக்கு ஃபார்ம் எடுத்து வந்த உடனே அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க ஹஸ்பண்ட பார்க்கணும், அதாவது அவரோட இது சிவனை பார்க்கணும், அவங்களோட மெர்ஜானும் அவரை பார்க்காம நான் எத்தனை காலங்கள் நான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இங்க அமர்நாத்ல எங்க ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து உட்கார்ந்தாங்களோ அந்த இடத்துல வந்து அவங்க உட்கார்ந்தாங்க. பார்வதி மாதா உட்கார்ந்த இடம் தான் அது. அங்க வந்து உட்கார்ந்து பார்வதி மாதா டீப் மெடிடேஷன்ல அவங்க போயிட்டாங்க. இப்படியே பல காலங்களா மெடிடேஷன்ல இருந்தாங்க. ஆனா அவங்க உள்ளுக்குள்ள ஏங்குறாங்க, சிவாவோட மெர்ஜாத்துக்கு அவங்க உள்ளுக்குள்ள ஏங்குறாங்க. ஆனா வந்து அவங்களால முடியவே இல்லை. அவங்களோட அந்த ஏக்கம், அந்த ஏர்னிங்
காலிங் இருக்கு இல்லையா, அது வந்து த்ரூ அவுட் மத்த யூனிவர்ஸ்ல அதர் சைடெல்லாம் வந்து ரிவாபரேட் ஆக ஆரம்பிச்சது. அந்த பெயினை மத்த சேஜஸ், மத்த ஹையர் பீயிங்ஸ் எல்லாருமே உணர ஆரம்பிச்சாங்க. அவங்க உணர்ந்த உடனே இவங்க என்ன பண்ணாங்க, நேர சிவாவும் இங்க வந்து ஹியூமன் ஃபார்ம் எடுத்து வந்துட்டாங்க. சிவன் கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி பார்வதி மாதா இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே, நீங்க ஏன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. நீங்க ஹெல்ப் பண்ணி சீக்கிரம் அவங்க யாருங்கிறத புரிய வைக்கலாம் இல்லையா அப்படின்னும் போது, அப்ப சிவன் சொன்னாராம், இல்ல இல்ல, இது வந்து அவங்களே தேடணும். உள்ளுக்குள்ள போய் அவங்களே யாருங்கிறத, அந்த இன்னர் அவேக்கனிங் வந்து அவங்களுக்கு தானாவே நடக்கணும். தானாமே நடந்தாதான் அவங்க புரிஞ்சுப்பாங்க. இது வந்து பார்வதிக்கு தெரியாம இல்ல, உமா மகேஸ்வரிக்கு தெரியாத விஷயம் கிடையாது, தெரியும். எதுக்காக அவங்க வந்திருக்காங்கன்னா, இப்படிதான் நம்மளையே நம்ம வந்து யாருங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த இதோட, இந்த சக்தியோட வந்து மெர்ஜானோம். அதுக்காக அந்த உலக மக்கள்ல ஹியூமன் கைண்டுக்கு அதெல்லாம் காட்டுறதுக்காக, ஹியூமனுக்கு காட்டுறதுக்காக அவங்க ஃபார்ம் எடுத்துட்டு வந்து இருக்காங்க. இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்கு. எனக்கே ஏக்கமா இருக்கு, பார்வதி என்ன வந்து சேரலையேன்ட்டு. ஆனா அது அவங்களே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த ஹெல்ப்பும் இதுல பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி சிவனும் அங்க வந்து ஏக்கத்துல உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க, பார்வதி மாதாவும் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பார்வதி மாதாக்கு வந்து காலங்கள் செல்ல செல்ல இன்னர் வந்து அவேக்கன் ஆகி அவரும் என்ன பண்ணிட்டாரு, சிவாவோட மெர்ஜ் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அவரு தெரிஞ்சது செப்பரேஷன்ங்கிறது ஒரு இல்லூஷன். இது வந்து ஆல்ரெடி அவங்க மெர்ஜ் ஆகி தான் இருக்காங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சுது. அதே இடத்துலதான் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு நாளைக்கு பல காலங்களாக ஒரு நாளைக்கு வந்து மதர் காடஸஸ், யூனிவர்சல் மதர் பார்வதி மாதா இவங்க முன்னால தோன்றி இவங்ககிட்ட வந்து இவங்களோட வந்து அப்படியே மெர்ஜானாங்க. அவங்க மெர்ஜானவன அந்த ஜாய்ஃபுல்ல, அந்த ஒரு பரவச நிலைய, அந்த தன்னை வந்து அந்த மதர் காடஸஸோட யூனியன் ஆயிட்ட அந்த ஒரு சந்தோஷத்துல அவர் என்ன பண்ணாரு, மெடிடேஷன்ல இருந்து எழுந்துட்டாரு. எழுந்துட்டு என்ன பண்ணாரு, கடகடகடன் போறாரு, நடந்து போறாரு. நடந்து போகும்போது அத ஒருத்தல அமர்நாத் கிட்ட போயிட்டாரு. அங்க அமர்நாத் கிட்ட வந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு வயசான ஒரு மூதாட்டி சேஜ் அவங்க என்ன பண்ணாங்க, நிறுத்திட்டாங்க. நிறுத்தி அவர் கேக்குறாங்க, எங்க இவ்வளவு அவசர அவசரமா போற அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவர் சொன்னாரா, நான் எங்க போறேன்னா, என்ன வந்து இதுக்கு நான் எங்க இருந்து வந்தோம்னா அங்க போறேன், நான் பாலஸ்தீன் போறேன். நானு என்னோட மக்களுக்கு, என்னோட சமூக மக்களுக்கு நான் எந்த பர்பஸ்க்காக வந்தோம்னா அதை வந்து நான் தெரிவிக்கணும். ஹியூமன் வந்து ரொம்ப அவங்க எல்லாம் வந்து எப்படி இருக்காங்கன்னாக்க, ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் இல்லாம ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. நான் உணர்ந்ததை வந்து அவங்களுக்கும் உணர்த்த வைக்கணும், அதனால நான் போறேன் அப்படின்னு சொன்னாராம். அப்ப அந்த சேஜ் சொன்னாராம், போகாத, உன்னை அங்க கொன்னுடுவாங்க அப்படின்னு சொன்னாராம். அப்ப அவரு என்ன சொன்னாரு, என்னை எப்படி கொல்ல முடியும், நான் யூனிவர்சல் மதரோட மெர்ஜானவன், நானு என்னை கொல்றதுக்கு எப்படி முடியும்? பிகாஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து ஆல்ரெடி மைண்ட் அண்ட் பிசிக்கல் பாடியை விட்டுட்டாரு. அவரு விட்டதுனால அவரோட ஃபுல் இதுவும் எப்படி, சைத்தன்யமும் எப்படி இருந்ததுன்னா மதர் காடஸஸா இருந்தது. அதனாலதான் அவர் என்ன சொன்னாலும் வந்து மதர் காடஸ் சொல்றதாவே இருந்தாங்க. அதுதான் இவங்க என்ன பண்ணாங்க, இதே மாதிரி அவர் போயிருக்காரு. அங்க போனவன்னா அப்ப இவங்க சொல்றாங்க, உன்னை கொன்னுடுவாங்கன்னு சொன்னாங்க இல்லையா. அவங்க என்ன சொன்னாங்களா, சரி நீ போற இல்லையா, ஆனா அங்க போயிட்டு நீ சொல்றத யார் ஏத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் காடஸஸ் பத்தி நீ தெரிவி அவங்கள உணர்வை, ஏத்துக்காதவங்களை விட்டுடு அப்படின்னு சொன்னாராம். அதே மாதிரிதான் அவரும் விட்டுட்டாரு. அவருக்கு வந்து உணர்ந்தத அவர் வந்து யாருக்கெல்லாம் சொன்னாங்களோ, யாரெல்லாம் இவர் சொல்றது கேட்டாங்களோ அந்த காடஸஸோட அவங்க மெர்ஜானாங்க. ஆனா என்னன்னாக்க, மத்தவங்க வந்து அந்த மாதிரி இப்ப வர முடியல, நிறைய மக்கள் வந்து வர முடியல, அவரோட இதுக்கு வர முடியல. அதனால என்ன பண்ணாங்க, யாரெல்லாம் அந்த காடஸஸ் இது உணர்ந்தாங்களோ அவங்க எல்லாம் ஒரு பீரியட்ல வந்து மறைஞ்சு வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னாக்க ஜீசஸ் கிரைஸ்ட் வந்தது வந்து பிளாக் ஏஜ். அந்த ஏஜ்ல அவங்க வந்ததுனால என்ன ஆயிடுச்சுனாக்கா, அவர் சொல்றது யாருமே மக்கள் கேட்டுக்கிறதாவும் இல்ல, எடுக்கிறதாவும் இல்ல. அதனால நிறைய நிறைய கான்ட்ரவர்சி எல்லாம் வந்தது. அப்படிதான் ஆச்சு. ஆனா அந்த பிளாக் ஏஜ் வந்து இப்ப வரைக்கும் இங்க ஃபாலோ ஆயிட்டு தான் இருக்கு அப்படின்ட்டு பெர்னார்ட் சொல்றாரு. யாரெல்லாம் வந்து மதர் காடஸஸ், இங்க யாரும் இந்த சர்ச்ல எல்லாம் காடஸஸ் யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அந்த பீரியட்ல. அப்ப காடஸஸ் எல்லாம் யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கலையோ அவங்க எல்லாருமே ஜீசஸ் கிரைஸ்டையும் அக்செப்ட் பண்ணல. ஆனா அவங்க ஏதோ ஒரு இதை வந்து வச்சுட்டு இந்த மாதிரி வந்து அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க, போயிட்டு இருக்காங்க அப்படின்னு அவன் சொல்றா.
சொன்ன உடனே இவளுக்கு இது கேட்ட உடனே ரொம்ப ஆச்சரியமாச்சு கிளார்க்கு. அதனால கிளார் என்ன டிசைட் பண்ணிட்டானா, எப்படி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்னா நேரம் போயிட்டு நம்ம வந்து ஜீசஸ் கிரைஸ்ட பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சில் போய் ஜீசஸ் கிரைஸ்ட பார்க்கணும்ட்டு இவளுக்கு ஒரு ஃபீலிங் வந்தாச்சு. வந்த உடனே என்ன பண்ணா, இந்த கதையெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்றா, நேரம் கிளம்பி அவங்க வந்து காட்டேஜ்க்கு வந்துட்டாங்க. வந்துட்ட உடனே அவங்களோட பிளேஸ்ல வந்து அவங்கவுங்க படுத்து தூங்குனாங்க. ஏர்லி மார்னிங் கிளார் என்ன பண்ணா, தூங்கி எழுந்துட்டான். எழுந்துட்டு தன்னை ட்ரெஸ் அப் பண்ணிட்டு மெல்லமா நடந்து சாப்பல் உள்ள கதவை திறந்து சாப்பல் உள்ள போயிட்டா. உள்ள போய் அங்க நீடூல் பண்ணி ஜீசஸ் கிரைஸ்டோட பேச பாக்குறான். இவளுக்கு கண்ணில இருந்து அப்படியே தண்ணியா கொட்டுது இவளுக்கு அவர் பார்த்த உடனே. அவ்வளவு இதுவாயிட்டு அப்புறம் என்ன சொல்றான்னா, நீங்க மதர் காடஸஸ் பத்தி எல்லாருக்குமே சொல்லி நீங்க மக்களுக்காக நல்லது பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்க. நானும் வந்து மதர் காடஸ்க்காக இங்க இருக்கிற மக்களுக்காக நானும் ஒரு பீரியட்ல வந்து கட்டாயமா நான் ப்ராமிஸ் பண்றேன், நான் சர்வீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. சொல்லிட்டு ப்ரே பண்ணிட்டு அங்கிருந்து என்ன பண்றா, மெல்லமா வெளியில வரும்போது மார்கரெட் வந்து அந்த சாப்பலுக்கு வெளியில டோர்ல வந்து வெயிட் பண்ணி நின்னுட்டு இருக்கான். நின்னுட்டு இருக்கும் போது அப்ப இவ கேக்குறான், மார்கரெட் இந்த டயத்துல நீ எப்படி வந்த அப்படின்னு சொல்லும் போது, உனக்கு எப்படி தெரியும் நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, நீ என்ன நினைக்கிற, நீ எனக்கு பக்கத்து ரூம்ல தான் நீ இருக்க, நீ காலையில எழுந்து நீ ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு நீ கிளம்பி வந்ததெல்லாம் நான் பார்த்துட்டே தான் இருந்தேன் நானு. அதனாலதான் வந்து சரிவா நான் உங்ககிட்ட முக்கியமா ஒரு விஷயம் பேசணும் வா நம்ம போலான்ட்டு ரூம்க்கு கூட்டிட்டு போயிட்டான் மார்கரெட்ட. அங்க கூட்டிட்டு போயிட்டு அவ என்ன சொல்வானாக்க, இன்னர் பத்தி அவ சொல்ல, இன்னர் அவேக்கனிங் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பா. நல்ல வந்து என்ன பண்ணணும்னா, நீ வந்து உன்னோட மைண்ட வந்து ஹார்ட்டை வந்து நீ ஓப்பனா வச்சுக்கணும். எனக்கு வந்து இப்போ ஒரு கவலை வந்தது, நீ வந்து பெர்னால் மேல ஐ திங்க் யூ ஃபால் இன் லவ் வித் பெர்னால் அப்படின்னு அவ சொல்வா. சொல்லும் போது இவளுக்கு கண்ணுல இருந்து அப்படியே கட கட கடன்னு தண்ணி கொட்டும் இவளுக்கு. அப்ப என்ன சொல்வானாக்க, நீ வந்து உங்க ரெண்டு பேரோட நிலைமையும் நீ புரிஞ்சுக்கணும் கிளார். நீ வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வந்து நீ நன்னாயிட போற இந்த இடத்துல. ஏன்னா பிகாஸ் ரொம்ப காலங்கள் வந்து நீ இப்படி இருக்க முடியாது இங்க, நன்னா இன்னும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, பெர்னால் வந்து ஆல்ரெடி ஒரு மாங்க் லைஃப செலக்ட் பண்ணிட்டாரு அவரு. அதனால நீ என்ன பண்றனாக்க, இப்ப நீங்க ரெண்டு பேருக்குள்ள பிகாஸ் இப்ப எல்லாம் உன்னை பார்க்க பெர்னால் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. அதையும் நான் வந்து என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஆனா ஒன்னே ஒண்ணு வச்சுக்கோ, லவ்ங்கிறது ஒரு எமோஷனோ ஒரு ஃபீலிங்கோ கிடையாது. அது வந்து நம்மளோட ஸ்டேட் ஆஃப் பீயிங். நீ என்ன பண்ணணும், உன்னோட லிமிடேஷனை தாண்டி நீ போக கூடாது. அண்ட் அட் த சேம் டைம் வந்து நீ வந்து இங்க ஒரு சின்ன ஒரு எமோஷனுக்கு நீ இடம் கொடுக்காம பெருசா ஒன்ன பிடிக்கிறதுக்கு நீ கத்துக்கணும். அந்த பெருசா ஒன்ன நீ பிடிச்சாக்க அதுதான் வந்து உண்மையான யூனிவர்சல் லவ், மதர் லவ். நீ அதுக்குதான் நீ வந்து உன்னை படிப்படியா உன்னை முன்னேற்றி எடுத்துட்டு போகணும் அப்படின்ட்டு அவ சொல்வா. சொன்ன உடனே இவ என்ன பண்ணுவா, கேட்டுப்பான், நீ இவ்வளவு சொல்றியே, இன்னர்ல நீ ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவா. நீ இவ்வளவு சொல்றியே மார்கரெட், நீங்களும் வந்து இதுவாயிட்டீங்களா, நீங்க வந்து மதர் காடஸஸோட நீங்க மெர்ஜ் ஆயிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இல்ல நாலேஜ் தான் நான் எடுத்திருக்கேன், நான் கொஞ்சம் கொஞ்சமா போக போக தான் இந்த ப்ராசஸ் நடக்கும், இம்மீடியட்டாலாம் நடக்காது, அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் நடக்காது, இதுக்கு வந்து சில இது இருக்கு, நியமனங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் முடிஞ்சுதான் நான் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, இவங்க வந்து சொல்வாங்க. இவ்வளவும் முடிச்சுட்டு அப்ப வந்து மார்கரெட் என்ன சொல்வானாக்க, நீ வந்து நான் இது பெர்னால் நினைச்சு நான் ரொம்ப கவலைப்பட்டேன், இப்ப நான் வந்து அவரை உன் கையில நான் ஒப்படைக்கிறேன் நானு, ஓகே, நீ தான் இனிமே அவரை பாத்துக்கணும். இன்னும் உனக்கு சொல்ல போனாக்க, என்னால இனிமே டெய்லி வர முடியாது, அங்க வந்து ஃபாரஸ்டுக்கு என்னால போக முடியாது. அப்ப நீ போகும்போது நீ என்ன பண்ணு, பெர்னால் கிட்ட எழுத படிக்க கத்துக்கோ அப்படின்னு சொல்லுவா. உனக்கு எழுத படிக்க வராது இல்லையா, அதனால நீ எழுத படிக்க கத்துக்கோ. ஏன்னாக்க இங்க சிஸ்டர் ஆனா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இப்ப கொஞ்சம் ஏஜ் ஆனதுனால கண்ணு தெரியல, கஷ்டப்படுறாங்க. எனக்கு வர லெட்டர்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கும் அதுக்கெல்லாம் பதில் எழுதுறதுக்கும் அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால ஃபியூச்சர்ல இந்த ஒர்க்கை நீ எடுத்துக்க போற, அதனால இப்ப போய் எழுத படிக்க கத்துக்கோ, இனிமே நீயே போய் அவரை பாத்துக்கோ அப்படின்றாங்க. இவளும் என்ன பண்ணிட்டா, ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிட்டா. அக்செப்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவா, எவ்ரி டியூஸ்டே அவருக்கு ஃபுட் எடுத்துட்டு அங்க போறதும், அவர் வந்து இவருக்கு எல்லாம் எழுத படிக்க எல்லாம் கத்து கொடுக்கறதும், இதெல்லாம் இப்படியே பண்ணிட்டு சொல்லி கொடுத்துட்டே இருப்பாரு. அப்ப அவர் ஒரு நாளைக்கு என்ன சொல்வார்னா, கிளார் நீ நல்லா பாரு என்ன, நான் வந்து நீ வந்து நம்மளுக்கு நான் வந்து லவ் வந்து நீ வந்து மறைச்சு வைக்க கூடாது, ஏன்னா அது வந்து ஒரு கிஃப்ட், அது
ஓகே. அது வந்து ஓப்பனா வந்து அதை என்ஜாய் பண்ண கத்துக்கணும். ஆனா அதுல வந்து கிரீடினஸும், அதுல வந்து ஒரு உள்ளார்ந்த ஒரு அர்த்தத்தையும் நீ வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லி கொடுக்குறாரு. சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் எப்படி எப்படி எல்லாம் வந்து இன்னர்ல ஒர்க் அவுட் பண்ணணும், அந்த பெருசா உன்னை பிடிக்கிறதுக்கு நீ எதையெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாம் அவர் சொல்லி கொடுக்குறாரு. உன்னோட எமோஷன்ஸ் எல்லாம் நீ பேலன்ஸ்டா வச்சுக்கணும். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சொல்லி கொடுக்குறாரு. எல்லாம் டல்லா சொன்னாங்க இல்லையா, அது அதே மாதிரிதான் இவரும் சொல்லி கொடுக்குறாரு. சொல்லிட்டு என்ன பண்றா, இப்படியே கொஞ்சம் காலங்கள் கடந்து போயிட்டே இருக்கும்போது என்னாச்சுனாக்க பெர்னால்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு ரொம்ப உடம்பு முடியாம ஆயிடுது. உடம்பு முடியாம ஆயிட்ட உடனே இப்ப இவ என்ன பண்றா, மார்கரெட்டாலையும் போக முடியல அவரை பாக்குறதுக்கு, அவரை போய் டேக் கேர் பண்ண முடியல. அப்ப இவ என்ன பண்றா, மார்கரெட் வந்து இவள அனுப்புறா, கிளார. அவ என்ன சொல்றா, நீ போய் அங்க இது பெர்னால்ட் வந்து நல்ல குணம் அடைகிற வரைக்கும் நீ அங்க போய் ஹெர்மிட்ல போய் நீ தங்கி அவருக்கு நீ சர்வீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி அவ அனுப்பிடுறா. நீ போய் பாத்துக்கோ, என்னோட பொசிஷன் ஸ்டேஜ்ல இருந்து நீ பாத்துக்கோ அவரை அப்படின்னு சொன்னவன இவ்வளவு அங்க கிளம்பி போறா. எப்பவுமே என்ன பண்றா, மெடிசன்ஸ் எல்லாம் அந்த ஹெர்ப்ஸ் அங்க காட்டுக்கு போறா, அந்த ஃபாரஸ்டுக்கு போறா, ஃபாரஸ்ட் இருக்கிற ஸ்பிரிட் கிட்ட எல்லாம் பேசுறா. அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரீம் கிட்ட போறா, அங்க கிடைக்கிற என்ன கேப்ரிலா வந்து நிறைய நாலேஜ் கொடுத்துருக்கா பிளான்ட பத்தி. அதனால அங்க இருக்கிற பிளான்ட் எல்லாம் எடுக்கிறான், எந்த பிளான்ட் எந்த மாதிரியான இது வியாதியை வந்து குணப்படுத்தும் சொல்லிட்டு பெர்னால்டுக்கு கொண்டு வந்து சூப் போட்டு கொடுக்கறதும் அதுல பாக்குறதும். நடு ரொம்ப ஃபீவர் வரும், நைட் எல்லாம் தூங்க மாட்டாரு. இவ என்ன பண்ணுவா, கண்ணை முழிச்சே நைட் எல்லாம் பக்கத்துலயே உட்கார்ந்து உட்கார்ந்து அவரு அவ்வளவு நல்லா பாத்துப்பாரு. அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது வந்து கடந்து ஒரு 15 நாள் ஆயிடும். 15 நாள் ஆயிட்ட உடனே ஒரு நாள் மார்கரெட் வருவா, வந்து பிரதரையும் பார்த்துட்டு இவளையும் கிளாரையும் பாக்கிறதுக்காக வருவா. அப்ப வந்து பேசுவா அவ, பெர்னால்ட பார்த்து பேசிட்டு கிளார சொல்வா, இங்க நீ ரொம்ப நாள் இருக்க முடியாது, ஏன்னா அங்க கான்வென்ட்ல வந்து உன்னை தேட ஆரம்பிச்சுட்டாங்க, உன்னோட வேலை செய்யறவங்க உன் கூட இருக்கிறவங்க எல்லாம் தேட ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால நீ என்ன பண்ணு, நீ சீக்கிரம் நீ கிளம்பி வந்துடு, இங்க ரொம்ப நாள் இனிமே நீ ஸ்டே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ மார்கரெட் கிளம்பி போறா. அப்புறம் இவரை குணப்படுத்திட்டு அவரும் அவளும் என்ன பண்ணின்றா, கிளம்பி போயிடுறா. மார்கரெட்ட வந்து சொன்னபடி அவளும் அங்க கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் பெர்னால்டு எப்படி பாடி வெக்கேட் பண்ணாரு, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத நம்ம அடுத்தடுத்த பகுதியில நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ சோ மச் மாஸ்டர்.